காமெடி நடிகர் கிங்காங்கோட மகள் திருமணம் ஜூலை 10ஆம் தேதி அசோக் பிள்ளை கோலாகலமா நடக்க போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திருமணத்துக்கு முன்னாடி தான் மருமகன் அதாவது மகளோட கணவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கிங்காங் உறுதிமொழியாகவும் கேட்டிருக்காராம். அந்த ஒரு தகவல் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. காமெடி நடிகர் கிங்காங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு தலைச்சிறந்த அதை விட முக்கியமானது எக்கச்சக்கமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு காமெடியா வளம் வந்துட்டு இருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா தன் மகள் திருமணத்துக்காக எக்கச்சக்கமான பிரபலங்களை நேரில் மீட் பண்ணி பத்திரிக்கை வச்சிருக்காரு. இவங்களோட திருமணம் கோலாகலமா சென்னை அசோக் பிள்ளை இருக்கக்கூடிய எம்பிகே திருமணம் நடக்க போகுது. ஜூலை 9ஆம் தேதி ரிசப்ஷனும் ஜூலை 10ஆம் தேதி திருமண நிகழ்ச்சி நடக்க போகுதாம். இந்த திருமணத்தை கலந்துக்கிறதுக்காக பல பிரபலங்கள் வரப்போறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திருமணத்துக்கு முன்னாடி தன்னோட மருமகன் அதாவது மகனோட கணவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கிங்காங் சில உறுதிமொழியாவும் வாக்குறுதியாகவும் கேட்டிருக்காராம். அதுல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பசங்களுக்கு எந்த விதமான ஒரு குறையை நான் வச்சது கிடையாது. சினிமா நிறைய வாய்ப்புகள் வரும்போது சரி, சினிமா விட்டு வெளில வந்தப்போ சரி, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப பல வருஷங்கள் என் கூட இருந்த எங்க பொண்ணு இப்போ உங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும், என்னைக்கா இருந்தாலும் நீங்க என் வீட்டு மருமகன் கிடையாது, நீங்களே எனக்கு ஒரு மகன் தான் அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு 2 பொண்ணுங்க ஒரு மகன் இருக்காரு. ஆனா உங்க திருமணத்துக்கு அப்புறமா இனிமே 2 பொண்ணுங்க 2 பசங்க, உங்களையே நான் எங்க பையனை தான் பார்க்க போறோம். நீங்களும் எங்களை ஒரு அப்பா அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஃபியூச்சர்ல பல விஷயம் ஒன்னா சேர்ந்து நிறைய சாதிக்கலாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தன் மருமகன் கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவரோட மருமகனும், நீங்க இதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை எந்த அளவுக்கு நான் நல்லபடியா பாத்துக்கணுமோ அந்த நல்லபடியா பாத்துக்கிறேன். என்னால எந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்க முடியுமோ அதை ஒரு விஷயம் நான் பண்ண போறேன். ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுத்துறீங்க அப்படின்னு நீங்களே நம்புற அளவுக்கு பல விஷயம் நான் பண்ணுவேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே என்ன புகழ்ந்து பாராட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிங்காங்கோட வருகால மருமகனா இருக்கக்கூடியவரு இப்ப பல விஷயங்கள் எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காராம். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா கிங்காங் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. சின்ன வயசுலேயே பொத்தி பொத்தி பாதுகாத்து தான் கூட வளர்த்த ஒரு பொண்ணு இப்ப திருமணமாகி போக போறாங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சோகமா இருந்தாலும், நல்ல ஒரு பையனுக்கு தான் தான் பொண்ணை கொடுக்க போறோம் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.